ஹே கைஸ், திஸ் இஸ் டே 7 ஆஃப் லேர்னிங் கேலிஸ்தெனிக்ஸ். நான் கேலிஸ்தெனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி சண்டேனால வழக்கம் போல் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்ததும் காலை வேலையை முடிச்சுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி தான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு கறி குழம்பு. லஞ்சை முடிச்சுட்டு ஒரு 4 மணி அளவில் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி கோர் ஒர்க் அவுட். ஸோ ஆரம்பத்தில் லெக் ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். லெக் ரைஸில் ஒரு 3 செட்டு 10 12 ரெப்பு போச்சு. வீடியோ குவாலிட்டிக்கு மன்னிக்கவும். அப்புறம் லெக் ரைஸ் முடிச்சுட்டு டோ டேப்ஸ்க்கு எகிரியாச்சு. டோ டேப்ஸுக்கு 3 செட்டு 10 12 ரெப்பு போச்சு. இந்த வீடியோ ஏன் இப்படி பிரைட் ஆகி ஆஃப் ஆகுது எனக்கு ஒன்றும் புரியல. நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு டோ டச்சுக்கு எகிரியாச்சு. டோ டச்சு 3 செட்டு மேக்ஸிமம் ரெப்பு போச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சு போட பாருங்கள். எந்த பேட் ஃபார்மாக இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிப்பேன். இந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்புறம் ரஷ்யன் டெஸ்ட்டுக்கு பதிலாக இந்த கிரன்ச்சஸை ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ஒர்க் ஆச்சு. அப்புறம் பிளாங்க் தான். பிளாங்க்கு 3 செட்டு 1 நிமிஷம் ஹோல்டு. பிளாங்க் வரும்போது கரெக்ட் ஃபார்மில் பண்ணுங்கள். உங்கள் பட்டை கீழே இறக்கி முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் பத்தாது. அதை நீங்கள் வாரம் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் போட்டு பண்ணால் தான் ஒர்க் ஆகும். பிறகு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஷூவை கட்டி கார்டியோக்காக கிளம்பிட்டேன். ஃபுட்பால் ஆட போக முடியல. பிறகு கார்டியோ முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிபிஎல் மேட்ச் பார்க்க கிளம்பிட்டேன். போகும்போது மாலை நேரம் என்பதால் சன்செட் டைமில் நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்படியே பார்த்துக்கிட்டே பிபிஎல் மேட்ச் வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி வில்லியனூர் கிங்ஸுக்கும் மாஹே மெஹல்லோன்ற டீமுக்கும் ஃபைனல்ஸ் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிறகு ரோபோட்டாக கிரவுண்டில் இறக்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு மேட்ச் ஜெயிச்சது வில்லியனூர் கிங்ஸ். மேட்ச் முடிஞ்சதும் எல்லோரும் கிரவுண்டில் இறங்கிட்டாங்க. சரி, நம்மளும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு கிரவுண்டில் இறங்கி பிச்செல்லாம் பார்த்துட்டு கிரவுண்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆயாச்சு. நம்ம தான் செட்டில் ஆகிட்டோம். பட்டா சுற்றி பார்த்தா எல்லாம் வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி கிரவுண்டில் உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் கிங்ஸ் ட்ராஃபியை தூக்கும் தருணம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க. இது நேரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இவ்வளோ மாதமாக கஷ்டப்பட்டு ஆடி இவங்க ஜெயித்தாங்க. இவ்வளோ வருஷமாக கஷ்டப்படுற நீங்கள் எப்போ ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. நான் உங்களை கேட்கல, என்னை கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்போ ஜெயிக்க போகிறீங்கன்னு. உங்களோட வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிறகு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வர மணி 11 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் 12 மணி. வீட்டுக்கு வந்ததும் சப்பாத்தி கறி குழம்பு அடிச்சுட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிட்டேன். பாய்.